நல்ல ஒரு ஆட்சியை நாடு ஏற்றுகின்ற ஒரு ஆட்சியை கேட்டு கோவை மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவையுடைய உறுப்பினர் எங்களுடைய அன்புக்குரிய சகோதரர் வாக்களியுங்கள் என கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்களை. யாருங்க? காங்கிரஸ் நாகராஜ் வாங்க 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 வாங்க. உங்களது பொன்னான வாக்குகளை உங்களது வேட்பாளராய் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராய் இந்திய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக வந்து கொண்டிருக்கிறார். உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். கோவை மாநகர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் எங்களுடைய அன்பு சகோதரர் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உதவக்கூடிய சின்னத்திலே வாக்களியுங்கள் பெரியவர்களே. மாணவ செல்வங்களே, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே மட்டும் இருந்து எங்களை கணிக்கிற வேண்டும் என்ற கோரிக்கையை தேர்தல் அறிக்கையாக வைத்திருக்கிற சின்னத்திலே மோடி சர்க்காரில் படாத பாடுபட்ட இந்த மக்களை மீட்டெடுக்க ஒரு வாய்ப்பை தாருங்கள். பாசிச வெறிபிடித்த மோடிக்கு ஒரு பாடத்தை புகட்ட அண்ணா கண்ட சின்னமாம் உதயசூரிய சின்னத்தில் படித்த மாநகரம் கண்ட அறிமுகமான நம்முடைய கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உங்களது பொன்னான வாக்குகளை உதயசூரிய சின்னத்தில் தாருங்கள் தாருங்கள் என கேட்டு ஜனநாயகம் நிலைக்காது. அந்த ஜனநாயகத்தை நிலைநிறுத்தியதான் இந்தியா ஜீப்பு கூட வேணும். ஜீப்பு கூட கரெக்டா நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் உதயசூரிய சின்னம். தமிழகத்தின் நல்லாட்சி நடத்திக் கொண்டிருக்கிற தேர்தல் அறிக்கையை மாணவர்களுக்கு கல்விக்கடன் அனைத்தையும் தள்ளுபடி செய்வோம் என்கின்ற வாக்குறுதியையும் மாணவர்கள் பட்டப்படி படிப்பதற்கு 4 லட்சம் ரூபாய் மானியமாக எங்களது அன்புக்குரிய அண்ணன் அவருடைய பெயரால் ஆட்சி. அதோடு மட்டுமல்ல, நான் முதல்வன் பட்டப்படிப்பு வகித்த மாணவர்களுக்கு தொழிற்திறன் கட்டோடு முன்னிட்ட கலத்தோடு உங்களை நாடி மாலை நேர வணக்கங்களை தெரிவித்து தப்பு தெரியா இருக்கத்தான் செய்ய மாத்திக்கிறோம். கரெக்டா? உதயசூரியன் சின்னம் முன்னாடி வாங்க. அந்த வண்டியை கொஞ்சம் நகர்த்துங்க முன்னாடி. ராஜ்குமார் உங்க வண்டி முன்னாடி நகர்த்து. முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்களின் ஆணைக்கிணங்க கோவை நாடாளுமன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகின்ற அன்பிற்கினிய சகோதரர் முறையில் இந்த தேர்தல் பிரச்சார
நம்முடைய வேட்பாளர் உங்களிடத்தில் உதயசூரிய சின்னத்திலே வாக்களை கேட்பதற்காக வலியுறுத்தியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் அத்தனை பேரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் சின்னம், உதயசூரியன் சின்னம், உதயசூரியன் சின்னம். தலைவர் கலைஞரின் பெயரிலே கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற அற்புதமான திட்டத்தை பொதுமக்களுக்கு குறிப்பாக தாய்மார்களுக்கு வழங்கிய சின்னம் உதயசூரியன் சின்னம். கல்லூரி மாணவிகளுக்கு ரூபாய் மாதம் 1000 வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டத்தை அறிவித்து செயல்படுத்திய சின்னம் உதயசூரியன் சின்னம். ஆகவே நம்முடைய வேட்பாளர் இன்னும் பல்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டும். ஆகவே வேட்பாளர் அவர்கள் பேச வேண்டும் என்பதற்காக மீண்டும் பல கூட்டங்கள் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் நாங்கள் பேசுவோம். இன்று காலை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய செயலாளர், மாண்புமிகு அமைச்சர் அன்பிற்குரிய நம்முடைய அண்ணன் டி.ஆர்.டி. ராஜா அவர்கள் தலைமையில் மருதமலையில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மருதமலை அடிவாரத்தில் இன்றைக்கு வந்து தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்தோம். மருதமலை அடிவாரத்திலிருந்து ஆரம்பித்து கல்வீராம்பாளையம், வடவள்ளி போன்ற பகுதிகளில் பிரச்சாரம் செய்துவிட்டு பேலமேட்டில் வந்து தேர்தல் பணிமனை திறந்து வைத்தோம். பல்லாயிரக்கணக்கான இந்தியா கூட்டணியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் புடை சூழ நம்முடைய கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர், இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர் சகோதரர் ராஜ்குமார் அவர்கள் இன்று வேட்பு மனுவினை, பாராளுமன்ற உறுப்பினர் வேட்பு மனுவினை அனைவருடைய ஆதரவோடு இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறார். இன்னைக்கு வந்து இன்று காலையிலிருந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே செயல்படுகின்ற இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் புடை சூழ பிரச்சாரம் நடைபெறுகின்ற ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாக இன்னைக்கு வந்து நம்முடைய கோவை மாநகர் மாவட்டம் முழுவதுமே இன்றைக்கு வந்து இந்த பிரச்சார பயணம் தொடங்கி இருக்கிறது. போகின்ற இடங்களிலெல்லாம் தாய்மார்கள் ஆதரவு கரம் நீட்டுகின்றார்கள், மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றார்கள். வேட்பாளரை இருகரம் கொத்தி வரவேற்கின்றார்கள். எல்லாம் பார்க்கிற பொழுது நிச்சயமாக 19ஆம் தேதி என்று நடைபெறுகின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர், நம்ம வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களை எதிர்த்து போட்டியிடுகின்ற, அது பாஜக வேட்பாளராக இருந்தாலும் சரி, அதிமுக வேட்பாளராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் இழப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் அத்தனை பேரும் வந்து வருகின்ற 19ஆம் தேதி என்று, அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதி என்று வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் சின்னம், ஏழைகளின் சின்னம் உதயசூரியன் சின்னம், பாட்டாளிகளின் சின்னம் உதயசூரியன் சின்னம், கலைஞரின் சின்னம் உதயசூரியன் சின்னம், தலைவர் தளபதியின் சின்னம் உதயசூரியன் சின்னம், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் உதயநிதியின் சின்னம், இந்தியா கூட்டணியின் சின்னம், இந்தியா கூட்டணியின் சின்னம் வெற்றி சின்னம், வெற்றி சின்னம் உதயசூரியன். நம்முடைய உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு நம்முடைய வெற்றி வேட்பாளர் கணபதி ராஜ் உங்கள் முன் நின்று கொண்டிருக்கிறேன். ஏன் உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும்? நாங்கள் செய்த சாதனை பேசுகிறோம். என்ன செய்தார்கள் என்று கேட்டால், பொதுமக்கள் குறிப்பாக மகளிருக்கு தெரியும். மகளிர் உரிமை பஸ்ஸிலே மகளிர் உரிமை பயணம், பள்ளியிலே காலை மாணவர்களுக்கு உணவு என்று பல திட்டங்கள் சரித்திரத்திலே நீங்காத இடம்பெற்ற திட்டங்கள். இந்த திட்டங்கள் எல்லாம் எப்பொழுதும் நீங்கவே முடியாது. யாரும் வந்து இதோ அந்த கணபதி ராஜ்குமார் அவர்கள் உங்களிடத்தில் இளைஞரும் பெற்றோரும் தொண்டர்களோடும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்திற்கு வாக்குகளின் காலத்தில் என கேட்டு அந்த புதிய வேட்பாளர் அன்பு கணபதி ராஜ்குமார் அவர்கள் இதோ உங்கள் இல்லம் தேடி இருவரும் கூப்பி இன்னுகத்தோடு உங்களிடத்தில் மறந்து விடாதீங்கம்மா. உதயசூரியன் 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 உங்களது மேலான வாக்குகளை ஏப்ரல் 19ஆம் நாள் இந்தியாவினுடைய தலையெழுத்தை நிர்ணயம் செய்ய போகிறோம்.